ஆஸ்திரேலியாவில் கொலை செய்யப்பட்ட இந்திய பெண் பிரபா நடந்து வரும் வீடியோ காட்சிகளை அந்நாட்டு போலீசார் வெளியிட்டுள்ளனர். ஆஸ்திரேலியாவில் உள்ள சிட்னி நகரில் மைண்ட்ரி சாப்ட்வேர் நிறுவனத்தில் பெங்களூரைச் சேர்ந்த என்ஜினியர் பிரபா அருண்குமார் வேலை பார்த்து வந்தார். கடந்த சனியன்று இரவு வேலை முடிந்ததும் இரவு 9:30 மணிக்கு வீட்டின் அருகில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது மர்ம ஆசாமியால் கத்தியால் குத்திக் கொல்லப்பட்டார். இந்நிலையில் கொலை செய்யப்படுவதற்கு முன் பிரபா ரயில் நிலையத்திலிருந்து வெளியே செல்லும் சிசிடிவி காட்சிகளை ஆஸ்திரேலிய போலீசார் வெளியிட்டுள்ளனர். பிரபாவின் வீடியோ காட்சிகளை பார்த்தால் யாராவது துப்பு தருவார்கள் என்ற நம்பிக்கையில் சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு உள்ளதாக ஆஸ்திரேலிய போலீஸ் அதிகாரிகள் கூறினர். இந்த கொலை தொடர்பாக தீவிரமாக விசாரணை நடத்துவதாக நியூ சவுத் வேல்ஸ் பிரதமர் உறுதியளித்துள்ளதாக டெல்லியில் பேட்டியளித்த இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சையத் அக்பருதீன் தெரிவித்தார். Spoke to the New South Wales Premier, Mr. Mike Baird, and requested him to pursue this matter with the utmost importance. I understand that the husband, Mr. Arun Kumar, is there now in Sydney. Just a few minutes ago, our Consul General, along with Mr. Arun Kumar and representatives of the company Mindtree, went to the police station. The police have indicated that they take this matter very seriously. They are putting in special group of detectives to pursue this matter, and they hope that they will have something to share with us as soon as possible. பெங்களூரில் இருக்கும் கணவர் அருண்குமாருடன் செல்போனில் பேசிக்கொண்டே நடந்தபோதுதான் பிரபாவை மர்ம ஆசாமி கத்தியால் குத்தியுள்ளான். அவன் என்னை கத்தியால் குத்திவிட்டான் என்று தனது கணவரிடம் கூறிவிட்டு ரத்த வெள்ளத்தில் பிரபா சரிந்திருக்கிறார். இச்சம்பவத்தால் நிலைகுலைந்த அருண்குமார் ஞாயிறன்று சிட்னி விரைந்தார். இந்நிலையில் ஆஸ்திரேலியாவுக்கான இந்திய தூதர் சஞ்சய் சுதீர் கூறுகையில் கொலையின் பின்னணியில் இனவெறி இல்லை என்றார்.